நீ கர்த்தரை தேடி உண்மையா வந்தது இந்த கால வேளையில உண்மையானால் எல்லாம் பயத்திற்கும் பயம். திருடுறவன், பொய் சொல்றவன், வீட்டுக்கு தெரியாத காரியங்களை செய்கிறவங்க, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பயம் இருக்குமா இருக்காதா? சிலதுக்கு அதெல்லாம் தெரியாது. நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது, அவ்வளவுதான். அதெல்லாம் குடும்பமெல்லாம் இருக்காது. நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது. அப்போ நடுவுல ஒருத்தன் இருக்கிறான். அவனால தான் இந்த வார்த்தைகள் வருகிறது நமது குடும்பத்துல. அப்போ நம்ம எதை செய்தாலும் பேசி செய்வோம், சமாதானமா செய்வோம் அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுமா? ஒரு மனம் இருக்கணும். குடும்பத்துல ஒரு மனம் கிடையாது. ஆனா ஆலயத்துல வந்து ஜெபம் என்ன? ஆண்டவரே ஒரு மனசு ஆவிய ஊற்றணுமா. சொன்னவனே ஊட்டிடுவாரு. நிறைய பேர் எனக்கு தெரியும், எல்லாம் மனைவி ஃபுட்பால் ஆடிட்டு அங்க சர்ச்சில் வந்து கர்த்தாவே ஓ ஓ ஒரு மணி ஆவி ஊற்று ஆண்டவரே. ஏ அப்பா வீட்டுல என்னடாப்பா ஊத்திட்டு வந்த? ஹல்லேலூயா. இப்படி இப்படி சொல்லும் போது என்னப்பா அந்த சர்ச்சில் ஆமென் கர்த்தருனை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தருனை உயர்த்துவாராக, நோய் நொடி இல்லாம இருப்பாயாக, பேய் தொல்லை இல்லாத இருப்பாயாக, ஆமென் போய் வருவோன்னு சொல்றதை விட்டுட்டு என்னப்பா குடும்பம் குடும்பம் தான் கோவில். ஹல்லேலூயா. குடும்பம் முதலாவது கோவில் இல்லைன்னாக்கா யாரும் இந்த கோயிலுக்கு வரமாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ என்ன பயம்? என்ன மனுஷனுக்கு பயப்படுற பயம் இருக்கிறது. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் ஒரு வலை இருக்குது, அதுல மாட்டிக்குவேன். மனுஷனுக்கு பயப்படுற பயம். ஆனா உண்மையா கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தாக்கா யாரும் ஒன்னும் சொல்ற மாதிரி கிடையாது. படிங்க 4வது வசனத்தை. காடா இல்வா ஓதி ದಯಮಾಡಿ ಓದಿ. ಮಾಡಿ ನಾನು ಯೆಹೋವನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಬೀದಿಯಿಂದ ತಪ್ಪಿಸುವವನು. அல்லேலூயா. எல்லா பீதிಯಿಂದ எல்லா பயங்களிலிருந்து என்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. 5வது வசனம். அல்லேலூயா. ಅವರು ಮೊಕ್ಕವು ಲಜ್ಜೆಯಿಂದ. ಯಾಕೆ? அவரை பார்த்ததுனால அவர்கள் முகங்கள் வெட்கமடைந்தது இல்லை. தமிழ் இருக்குதா? படிச்சிருக்கீங்களா தமிழ்? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். எந்த விஷயத்திலையும் வெட்கப்படவே இல்லை. அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி, யாரு? நம்மை உண்டாக்கினவரை, நம்மை உருவாக்கினவரை, அவரை பார்க்கணுமே தவிர நோக்கி வேற இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. கண்டிப்பா நிறைய பேர் நிறைய காரியத்தை நோக்கி பார்த்து தான் அவமானம், துக்கம். என்னை எப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இவங்க மேல கொண்டு வந்துருவாங்க. என்னை எப்படின்னா என்ன பண்ணுவாங்க, என்ன நடத்திடுவாங்க. அல்லேலூயா. நமக்கு தெரிஞ்ச அம்மா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அது கவர்மெண்ட் ஆகிடும். அவங்க ப்ரைவேட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ப்ரைவேட்டா அதில் சொல்கிறாங்க, நீங்கள் 2 லட்ச ரூபா கொடுத்தாக்கா கவர்மெண்ட்டில் என்ன இல்லை? ஆமாம், கவர்மெண்ட்டில் அட்டாச் பண்ணிடுறோம் உங்கள் பேரை. என்ன சொல்லணும் அவங்க?
2,00,000 பேர் தானே. நிறைய தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல இந்த அரசியல்வாதிங்க பண்ற வேலை, இவ்வளோ லட்சம் கூட அவ்வளோ லட்சம் கூட உன்னை அங்கே உட்கார வச்சிடறேன், இங்கே உட்கார வச்சிடறேன். ஆனால் இவங்க ஒரு விசுவாசி. இவங்க என்ன சொல்கிறாங்க, லஞ்சம்லாம் கொடுத்து நான் போய் கவர்மெண்ட் வேலை செய்யணும்னு எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு கொடுக்குற சம்பளம் போதும், எனக்கு இதில் இருந்தால் போதும், கவர்மெண்ட்டில் என்ன ஆகிட போகுது அப்படி. அல்லேலூயா. மனுஷனை நம்பி ஓடுறது, மனுஷன் முகத்தை பார்த்து நமக்கு எதாவது செஞ்சிடுமா, நம்மளை வாழ வச்சிருமா, நமக்கு உதவி செய்வான் அப்படின்னு நீ எவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் பின்னாடி ஓடினாலும் அந்த மனுஷனை உன்னை ஒரு நாள் வெட்கப்படுத்த முடியா செய்துட்டு காணாம ஓடிடுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் பெயரில் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவானா இருக்க முடியும். அல்லேலூயா. அதனால அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் என்ன ஆகல, வெட்கப்பட விடவே இல்லை. அல்லேலூயா. அதனால அவர்கள் எப்ப பார்த்தாங்க, ஒவ்வொரு காலை வேளையிலும், அல்லேலூயா, ஒவ்வொரு மாலை படுக்க போற நேரத்திலும் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், அல்லேலூயா, நீங்க தான் ஏதாவது செய்யணும், வேற 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 யாரும் முடியாது அப்படின்ற நம்பிக்கை இருந்தா அவர் நிச்சயமா சொல்ற நம்ம குடும்பத்தை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால நம்ம வந்தோம் போனோம் அவ்வளவுதான், வீட்டில் போயிட்டு என்ன ஜெபம், ஐயோ என்னப்பா எந்த நேரம் பாரு ஜெபம், என்ன ஜெபம் பண்ணி என்ன பண்ண போறோம், என்ன ஜெபம்னா என்ன ஜெபம்னா என்ன, கத்துறாங்களா, கலாட்டா பண்றாங்களா, ஊர் கதை பேசுறாங்களா, இல்ல ஆண்டவர்கிட்ட பேசுறாங்க, அல்லேலூயா என்கிற அறிவு தெளிந்த புத்தி இருந்தா நமக்கு. நம்ம அப்ப ஆரம்பத்தில் ஆராதனையில் பாடினோம் பாருங்க, நான் உமை மறந்து தூங்கி விட்டாலும் தூங்காம என்ன காக்கிறீர். எத்தனை நேரத்தில் நைட்டில் அப்படியே டயர்ச்சி படுத்துட்டு ஜபம் கூட இல்லை, ஒரு சோத்திரம் நன்றி கூட இல்லை, அப்படியே படுத்துட்டோம். ஆனா அவர் நம்மளை மறந்துட்டாரா, அவர் தூங்காம நம்ம காத்துட்டு இருக்கோம். அந்த அரவணைப்பு இருக்கிறதுனால தான் நம்ம இன்ன வரைக்கும் என்ன நம்ம ஓட்டம் ஓடிட்டு இருக்குது. அல்லேலூயா. அதனால யாரையும் பார்க்க வேண்டாம், கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஒரு காலத்தில் ஒரு இமை பொழுதும் அதாவது அந்த ஒரு செகண்ட் அப்படி வரும் இல்லையா, அந்த ஒரு செகண்டு கூட அவங்க முகத்துல நம்ம தோல்வியை பார்க்கவே முடியாது. அதனால கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்ட நிலையில அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நான் என் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தேன்னு சொன்னாரு. வேற யாருன்னா சொல்லிட்டு யாருன்னா அப்பா அம்மா யாருன்னா கூட பிறந்தவங்க சொல்லிட்டு போனாங்களா, நான் உனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வச்சுட்டேன், போ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்களா? பார்த்துக்கோ உஷாரா, நான் சம்பாதிச்சு வச்சுட்டு போன சொத்தை பார்த்துக்கோ உஷாரா, பிள்ளைங்கள பார்த்துக்கோ உஷாரா, இதான் சொல்லிட்டு போனாங்க, வேறெல்லாம் ஒன்றும் சொல்லிட்டு போல. அல்லேலூயா. ஏழாம் வசனம் இல்ல, 6ஆம் வசனம், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனையும் அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இதுக்கு தான் கூப்பிடுங்க, இதுக்கு தான் ஜெபம் பண்ணுங்க, இதுக்கு தான் உபவாசத்துக்கு வாங்க, இதுக்கு தான் வீட்டு ஜெபத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்ன. அல்லேலூயா. நல்ல வேலை, புதன்கிழமை அம்மா வீட்டுக்கு யாரும் வராத போனதுக்காக சோத்திரம், 2 முட்டை கடிச்சிச்சு பாருங்க, எல்லாம் வந்திருந்தீங்கன்னா ஒண்ணுதான் வச்சிருக்கோம். அதனால 2 முட்டை கொடுத்தாங்க பாருங்க, பாடி கொடுத்து வச்சிருக்கணும். அல்லேலூயா. கெஞ்சினா கூட வர மாட்டாங்க. அல்லேலூயா. நான் சாப்பிட்றதுக்கு சொல்லலை, அங்க இருக்கிற மக்களுக்காக. நீங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்க ஒரு ஏரியாவுக்கு போய்
உங்க காலை வச்சு ஆண்டவரே இங்க இருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க ரட்சிங்கன்னு சொல்லிட்டா, அல்லேலூயா, அது அப்படி ஓடனவங்களை கேட்கணும். நாங்களாம் அந்த மாதிரி ஓடனவங்க தான். அல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா இடுக்கண்களுக்கு, எல்லா பிரச்சனை போராட்டம் என்ன பண்ணாரு? விடுவித்து. யாருட்டா வர்ற? என் பிள்ளை அவன் என்ன கூப்பிடுறான்? காலையில் எழுந்தவன் என்ன கூப்பிடுறானடா? போனா எல்லாம் விலகுங்கடா, எல்லாம் இயேசுவின் நாமத்துல. பிரச்சனை எல்லாம் அடிச்சு தள்ளு இயேசுவின் நாமத்துல. தள்ளிட்டு அவர் என்னை அந்த கூட்டத்தில் என்ன பண்ணிட்டாரு? ரட்சித்தார்னா தூக்கி எடுத்துட்டார் மேல. அல்லேலூயா. அவர் தூக்கி எடுத்துட்டா ரெண்டாவது அந்த மாதிரி கூட்டங்களை போய் நம்ம சிக்கவே முடியாது. அல்லேலூயா. வேற ஒன்றும் செய்ய போறதில்லை. இதுக்காக ஆண்டவரே இதோ காலையில எழுந்திருக்கிறேன்ப்பா, நான் போறேன், என்னை தீமையோ நாசமோ மோசமோ இந்த மாதிரி இக்கட்டோ இடைஞ்சலோ பிரச்சனையோ வரக்கூடாது. நீங்க இந்த நாள் முழுவதும் என் கூட இருந்து நடத்துங்கப்பா. அதுக்கு தான்பா இந்த ஏழை கூப்பிட்டான். அதுக்கு தான்பா இந்த ஏழை கூப்பிடுறான். பணக்காரெல்லாம் கூப்பிட மாட்டான். ஏன்? அவன் பணத்தை நம்பின்னு இருக்கிறதுனால சோத்திரம். எனக்கு தெரிஞ்சவரு காலையில் போயிடுவேன். நான் காலையில் போயிட்டான். பசங்க கேட்டா கதவுலாம் சாத்திருக்கோம். டேப்பா கொஞ்சம் கதை திறங்கடா அப்படின்னா, அங்கிள் இருங்க அங்கிள், அப்பா பூஜை பண்ணிக்கிறாரு. என்னாச்சுடா பூஜை பண்ணிக்கிறாரு? அதில் ஒரு சின்ன பையன் அப்படின்னா, இப்படின்னா என்னடா காசு வேணுமா? அப்பா பீரோ வந்துட்டு என்னை விட்டு போவாத ராசாத்தி, என்ன விட்டு போ. ஏய் அது போவோம் இரு, என்ன கவலைப்படுற நீ? டெய்லி திறந்து காட்டினுக்கிற, எங்க யார்கிட்ட இருக்குது? சரி அதை போய் நம்பிக்கணும். அப்புறம் நானும் அப்பா இந்த மனுஷன் என்னடா அப்படின்னா, அவரு கிட்ட ஜோசப்ப எங்க சின்ன பையன் அது வாண்டு தரதுல அது இன்னமும் உங்கள்கிட்ட சொல்லிடுச்சா அப்படின்னாரு. நான் சொன்னேன், விடுங்க சார், அவன் ஒன்றும் சொல்ல சார். இல்லையே உன்னை பார்த்து இப்படி இப்படின்னு நான், சார் இல்லை சார் அவன் என்னமோ சொல்லிக்கிறான் சார். வேற இல்லை 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 அந்த என் மகன் சரியில்லை, உங்கள்கிட்ட என்னமோ சொல்லிக்கிறான், நீ மறைக்கிற. இருட்டன் ஜோசப்ப, உன் நம்பிக்கை உனக்கு, ஏன் நம்பிக்கை எனக்கு திறந்து வச்சு டெய்லி. ஒரு நாள் வந்தது, எனக்கு ஃபோன் பண்ணாரு, ஜோசப்பு எங்க இருக்கிற அப்படின்னு. சொல்லுங்க சார், வேலைலாம் விட்டுட்டேன் சார். எனக்கு அது தெரியும்பா, நீ வேலை விட்டுறதெல்லாம் தெரியும். இப்போ நான் எந்த நிலையில் இருக்கேன்னு தெரியுமா? படுத்த படிக்காட்டிக்கிறேன் ஜோசப், என்னை வந்து பார்த்துட்டு போறியா? கொஞ்சம் என்ன ஜபம் பண்ணுறியா எனக்கு? இல்லைன்னா எங்கன்னா வைத்தியக்காரன் தான் கூட்டு போய் காட்டுறியா? ஏன் சார் என்ன சார் ஆயிடுச்சு? கால் வராது போயிடுச்சு ஜோசப், கை வராது போயிடுச்சு, படுத்த படிக்கா இருக்கிறேன். எவ்வளோ போய் எதுக்கு பூஜை பண்ணாரு? பணத்துக்கு பண்ண பூஜை. ஏன் இவன் பிள்ளைங்களை விடு, மரியாதையா பேரில் இருக்கிற பணமே வந்து காப்பாத்து, சிவனை கொடு, உயிரை கொடு, கொஞ்சம் பார்த்துக்கோ. நடக்குமா? நடக்க. அல்லேலூயா. 10ஆம் வசனத்தை படிச்சிருங்க. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கும். பட்டினியா இருக்கும் கிடக்கும், என்னமோ போங்க. நாங்க சிங்க குட்டிகள் போய் உங்களால சோறு போட முடியுமா? சிங்க குட்டிக்கு பசியாகிறியா? உன்னை காலி பண்ணிட்டோம். அல்லேலூயா. அந்த காட்டில் கிடக்கிற சிங்க குட்டிகள் கூட பட்டினியாய் கிடந்து தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். ஆனா கர்த்தரை நம்பியிருக்கிற நீங்களும் நானும் ஒருபோதும் ஒரு காரியத்துக்கும், அல்லேலூயா, என்ன இருக்கு? என்னது நன்மை? ஒரு நன்மைன்றது நீ என்னைக்கோ, நீ நன்மைக்காக ஏங்காத. நான் அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன். தாவீது சொல்லுகிறார், நன்மையும் கிருபையும் என்ன தொடரணும். நன்மை யாரு? அல்லேலூயா. நன்மை யாருங்கம்மா?
ஐயோ என்ன சொல்றீங்க? நன்மை அவரு, கிருபை யாரு? அவர்தான். அவர் என்ன, நான் அவரை நம்பிட்ட பிற்பாடு என்னை தொடர்ந்து வருவாரு. அல்லேலூயா. என்னை தொடர்ந்து வரும்போது காட்டுல இருக்கிற சிங்கம்லாம் ஆயிவோம். ஆண்டவரே, என்ன கூட நீங்க தானே படிச்சது, என்னை விட்டுட்டு என்னை இந்த மாதிரி மான மரியாதை எடுத்துட்டு நான் வேணா பட்டினியா கிடக்கணுமா, ஆனா உங்க பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடணுமா, என்னையும் பாரு ஆண்டவரே. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? இந்த இந்த வார்த்தைக்கு இது அர்த்தமா இல்லையா? முதல்ல என் பிள்ளைங்க சாப்பிட்டான், என் கையினால என்னுடைய படைப்பு, என் கைய தடவி தடவி இது இங்க இருக்கணும், இது இங்க இருக்கணும், இது இங்க இருக்கணும்னு நான் என்ன பண்ணிருக்கிறேன், படைச்சிருக்கிறேன். என் பிள்ளை முதல்ல அது பட்னியா இருக்கக்கூடாது, அது பசியா இருக்கக்கூடாது, அது சாப்பிடணும் முதல்ல. அல்லேலூயா. அதுக்கு தான் நமக்கு என்ன ஆயிட்டுக்குது, நிறைய இந்த இயேசு ஆயனம், இயேசு சொன்னாரு அந்த வார்த்தையில விட்டுருது, உன் கூட எனக்கு ரா ரா ரா. புரியுதா? என்னதான் ஆண்டவர் ஏற்றிருந்தாலும் உன் கூட எனக்கு ஒரு ரா. நான் சொல்ல மாட்டேன் அந்த ராவை, நான்லாம் சொல்றது தெலுங்குல சொல்லுவேன், ரா மரியாதையா வச்சுடு ரா. வராதெல்லாம் பார்த்து ரா, நம்மகிட்ட அந்த வெள்ளை வச்சுக்காத ரா. நான் அந்த ரா சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ஏன் என்ன ஏசாப்பை பத்தி சொல்றது இல்லையா? நேத்து 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 ஒரு பெரிய இது ஆயிப்போச்சுங்க. அப்புறம் அந்த நம்ம கலைவாணி அம்மா அவங்க சொன்னாங்க, ஏன் எங்க எங்க மருமக டெலிவரி போய்க்குது, அதெல்லாம் என்ன பண்ணும், ஆளெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு இவங்க என்னமோ சொல்லின்னு இருந்தாங்க. அப்புறம் நடுவில் நான் புதுட்டேன், ஏம்மா ஆழம் எடுமா, ஆழம் எடு. எப்படி தெரியுமா ஆழம் எடுக்கணும்? போ, உன் பேர பிள்ளை பேத்தியோ பேரனோ பிறந்த பிற்பாடு போய் கையில வாங்கின்னு, எந்த பேய்க்கணும் எந்த பிசாசுக்கணும் படக்கூடாது, ஏசப்பா நீ கொடுத்துக்கிற இந்த எடுக்கிற ஆழம், இயேசு நாமத்தில் இந்த குழந்தை நல்லா இருக்கட்டும், இதுதான் நாம எடுக்கிற ஆழம். குறுக்க ஊத்து, நெடுக்க ஊத்துடாத. நெடுக்க ஊத்துனா என்ன அநியாயம் இது? எவனோ ஊராமட்டு புள்ள தாண்டி, ஊராமட்டு பொம்பளை தாண்டி, ஊராமட்டு ஐயா தாண்டி அவனுக்கு வரணுமா அந்த பிரச்சனை எல்லாம்? என்ன மாதிரி சொல்லி கொடுக்கலாம் பாருங்க பிசாசு. அல்லேலூயா. வாங்க, நான் நேரா ஊத்துறேன் வெள்ளை தண்ணிய, நேரா ஊத்திட்டு யாருக்கும் நல்லா, யாருக்கும் கெட்டதாவது நல்லதுதான் ஆகும். அல்லேலூயா. அதனால நம்ம எதை செய்தாலும் ஏசப்பா நாமத்தில் அவர் சொல்லி, அந்த நாமத்தை சொல்லி நாம செய்யும் போது அந்த காரியம் நமக்கு